பசிபிக் பெருங்கடலில் ஏற்படும் ஒரு மாற்றம் உலகின் பல பகுதிகளின் வானிலையையே புரட்டி போட முடியுமா என்பதை விரிவாக பார்ப்போம். 2026ஆம் ஆண்டின் இறுதியில் உருவாகவிருக்கும் மிகவும் வலுவான எல்னினோ காரணமாக உலகின் பல பகுதிகளில் வெப்பம், கனமழை, வறட்சி மற்றும் தீவிர வானிலை நிகழ்வுகளின் தாக்கம் அதிகரிக்கலாம் என எச்சரிக்கப்படுகிறது. மிகவும் வலுவான எல்னினோ உருவாகும் வாய்ப்பு தற்போது 90% அதிகமாக இருப்பதாக அமெரிக்காவின் நோஆ தெரிவித்துள்ளது. அதேவேளை 1950ஆம் ஆண்டுக்கு பிறகு பதிவான மிக வலுவான எல்னினோ நிகழ்வுகளில் ஒன்றாக இது அமையும் வாய்ப்பு 69% எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. முதலில் எல்னினோ என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். பசிபிக் பெருங்கடலின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதியில் கடல் நீர் வழக்கத்தை விட அதிகமாக வெப்பமடையும் இயற்கையான காலநிலை நிகழ்வு எல்னினோ. கடல் நீரின் இந்த வெப்பநிலை மாற்றம் காற்றின் இயக்கத்தையும் மழைப்பொழிவு முறைகளையும் மாற்றுகிறது. அதனால் உலகின் ஒரு பகுதியில் அதிக மழை பெய்யும் போது மற்றொரு பகுதியில் வறட்சி ஏற்படலாம். சில பகுதிகளில் கடுமையான வெப்பமும் சில இடங்களில் வெள்ளப்பெருக்கும் உருவாகலாம். தற்போது பசிபிக் பெருங்கடலில் எல்னினோ ஏற்கனவே உருவாகி வலுப்பெற்று வருகிறது. சமீபத்திய மதிப்பீட்டின்படி மத்திய மற்றும் கிழக்கு பசிபிக் பகுதிகளில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை வழக்கத்தை விட அதிகமாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் கடலின் மேற்பரப்பு அடியில் இருக்கும் நீரிலும் அதிக வெப்பம் சேமிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எல்னினோ தொடர்ந்து வலுப்பெறுவதற்கான முக்கிய அறிகுறிகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமன்றி 2020ஆம் ஆண்டின் இறுதியில் எல்னினோ மேலும் வலுவடையும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலப்பகுதியில் மிகவும் வலுவான நிலையை அடைய வாய்ப்பு உள்ளது. இந்த எல்னினோ 2027ஆம் ஆண்டின் தொடக்கத்திலும் தொடரும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் எல்னினோவின் தாக்கம் ஒவ்வொரு பிராந்தியத்திலும் வேறுபடலாம். சில இடங்களில் அதிக மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம். மற்ற பகுதிகளில் கடுமையான வறட்சியும் வெப்பமும் அதிகரிக்கலாம். விவசாயம், மீன்பிடி, நீர்வளம் மற்றும் உணவுப் பொருட்களின் விலைகளிலும் இதன் தாக்கம் ஏற்படக்கூடும். இந்தியாவை பொறுத்தவரை எல்னினோவின் தாக்கம் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒன்றாகும். இந்த ஆண்டின் எல்னினோ காரணமாக இந்தியாவின் வெவ்வேறு பகுதிகளில் மழைப்பொழிவு மற்றும் வெப்பநிலையில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வாளர்கள் கண்காணித்து வருகின்றனர். இந்த நிலையில் இலங்கையிலும் இதன் தாக்கத்தை கவனமாக கண்காணிப்பது அவசியம். குறிப்பாக மழைப்பொழிவு முறையில் மாற்றம் ஏற்பட்டால் சில பகுதிகளில் அதிக மழையும் மற்ற பகுதிகளில் வறட்சியான நிலையும் உருவாகலாம். ஆனால் எல்னினோ மட்டுமே ஒரு குறிப்பிட்ட நாளில் இலங்கையில் கனமழை அல்லது வறட்சி ஏற்படும் என்பதை உறுதி செய்யாது. உள்ளூர் வானிலை அமைப்புகள், இந்திய பெருங்கடல் நிலைமைகள் மற்றும் பிற காலநிலை காரணிகளும் இணைந்து தாக்கத்தை தீர்மானிக்கும். எனவே தற்போது வெளியாகியுள்ள கணிப்புகளை அபாயத்திற்கான முன்னெச்சரிக்கை என பார்ப்பதே சரியானது. அதேவேளை பசிபிக் பெருங்கடலில் தொடங்கும் வெப்பநிலை மாற்றம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் நாடுகளின் மழை, வெப்பம், விவசாயம் மற்றும் நீர்வளத்தை பாதிக்கக்கூடியது. 2026ஆம் ஆண்டின் இறுதியில் வலுப்பெறவுள்ள இந்த எல்னினோ உண்மையில் எவ்வளவு தீவிரமாக இருக்கும், அதன் தாக்கம் 2027ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் எந்தெந்த பகுதிகளில் அதிகமாக உணரப்படும், இதற்கான பதிலை உலகம் முழுவதும் உள்ள வானிலை ஆய்வாளர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். இது வரும் பசிபிக் பெருங்கடலின் கதையல்ல, உலகின் வானிலை மாற்றத்திற்கான முக்கிய எச்சரிக்கை என்பதும் குறிப்பிடத்தக்கது.